ஓம் சாந்தி. முரளி டேட் 12/11/2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த நாடக விளையாட்டை அறிந்திருக்கின்றீர்கள். எனவே நன்றி சொல்லுவதற்கும் அவசியம் இல்லை. கேள்வி: சர்வீசபிள் குழந்தைகளிடம் எந்த பழக்கம் முற்றிலும் இருக்கக்கூடாது? பதில்: கேட்கும் பழக்கம். நீங்கள் தந்தையிடமிருந்து ஆசீர்வாதம், கிருபை போன்றவற்றை கேட்கும் அவசியமில்லை. நீங்கள் யாரிடமிருந்தும் பைசாவும் கேட்க முடியாது. கேட்பதை விட சாவதே மேல். நாடகப்படி கல்ப முன்னர் யார் விதை போட்டார்களோ அவர்களே விதைப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். யாருக்கு தங்கள் எதிர்கால பதவியை உயர்ந்ததாக்க வேண்டுமோ அவர்கள் நிச்சயம் உதவி செய்வார்கள். சேவை செய்வதே உங்கள் வேலை. நீங்கள் யாரிடமிருந்தும் எதையும் கேட்க முடியாது. பக்தியில் கேட்கின்றார்கள், ஞானத்தில் கேட்பது இல்லை. பாடல்: எனக்கு ஆதரவு கொடுப்பவரே. ஓம் சாந்தி. குழந்தைகள், உங்கள் மனதிலிருந்து தந்தை, டீச்சர், குருவிற்கு நன்றி என்ற வார்த்தை வர முடியாது. ஏனென்றால் இதை விளையாட்டு முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடப்பது குழந்தைகளுக்கு தெரியும். இதில் நன்றி போன்ற விஷயமே இல்லை. இதுவும் நாடகப்படி குழந்தைகளுக்கு தெரியும். நாடகம் என்ற வார்த்தையும் குழந்தைகள் உங்கள் புத்தியில் வருகிறது. விளையாட்டு என்ற வார்த்தையை சொன்னவுடன் விளையாட்டு முழுவதும் உங்கள் புத்தியில் வருகின்றது. அதனால் நீங்கள் தாமாகவே சுய தரிசன சக்கரதாரி ஆகின்றீர்கள். 3 உலகங்களும் உங்கள் புத்தியில் வருகின்றன: மூலவதனம், சூக்ஷ்ம வதனம், ஸ்தூல வதனம். இப்போது விளையாட்டு முடிவதும் உங்களுக்கு தெரியும். தந்தை வந்து உங்களை திரிகாலதரிசியாக மாற்றுகின்றார். 3 காலங்களின் 3 உலகங்களின் முதல், இடை, கடைசியின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். காலம் என்று நேரத்திற்கு சொல்லப்படுகின்றது. இந்த எல்லா விஷயங்களும் குறித்து வைக்காவிட்டால் நினைவில் இருக்காது. குழந்தைகள், நீங்கள் அதிக பாயிண்ட்டுகளை மறக்கின்றீர்கள். நாடகத்தின் ஆயிலும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் திருநேத்ரி, திரிகாலதரிசியாகின்றீர்கள். ஞானத்தின் 3வது கண் கிடைக்கின்றது. நீங்கள் ஆஸ்திகராவது அனைத்திலும் பெரிய விஷயம். இல்லையென்றால் அனாதைகளாக இருப்பீர்கள். இந்த ஞானம் குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்கின்றது. மாணவர்களின் புத்தியில் ஞான சிந்தனை எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். இதுவும் ஞானம்தானே? மிக உயர்ந்த தந்தையே நாடகப்படி குழந்தைகளுக்கு கொடுக்கின்றார். நாடகம் என்ற வார்த்தையும் உங்கள் வாயிலிருந்தே வர முடியும். அதையும் சேவையில் ஈடுபட்டிருக்கும் குழந்தைகளே சொல்ல முடியும். நாம் அனாதைகளாக இருந்தோம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். இப்போது எல்லையற்ற தந்தையான பிரபு கிடைத்திருப்பதால் பிரபுவுடையவர் ஆகியிருக்கின்றோம். முதலில் நீங்கள் எல்லையற்ற அனாதைகளாக இருந்தீர்கள். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகத்தை கொடுப்பவர். அப்படிப்பட்ட சுகத்தை கொடுக்கும் தந்தையாக வேறு யாருமே இருப்பது இல்லை. புது உலகம், பழைய உலகம் எல்லாம் குழந்தைகள் உங்கள் புத்தியில் இருக்கிறது. எனினும் சரியானபடி மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இந்த ஈஸ்வரிய தொழிலில் ஈடுபட வேண்டும். ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் வெவ்வேறாக இருக்கிறது. யார் நினைவு யாத்திரையில் இருப்பார்களோ அவர்களே புரிய வைக்க முடியும். நினைவால் பலம் கிடைக்கின்றது தானே? தந்தை மிக கூர்மையான வாளாக இருக்கின்றார். குழந்தைகள், நீங்கள் கூர் தீட்ட வேண்டும். யோக பலத்தால் உலகின் ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். யோக பலத்தால் பலம் கிடைக்கின்றது, ஞானத்தால் இல்லை. ஞானமே வருமானத்திற்கு ஆதாரம் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டு இருக்கிறது. யோகத்தை பலம் என்று சொல்லுகின்றார்கள். இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. இப்போது யோகம் நல்லதா அல்லது ஞானம் நல்லதா? யோகமே பிரபலமாக இருக்கிறது. யோகம் என்றால் தந்தையின் நினைவு. இந்த நினைவாலேயே உங்கள் பாவம் அழியும் என்று தந்தை சொல்லுகின்றார். இதற்கே தந்தை அழுத்தம் கொடுக்கின்றார். ஞானம் சகஜமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சகஜ ஞானத்தை சொல்லுகின்றேன் என்பது பகவான் வாக்கு. 84 பிறவி சக்கரத்தின் ஞானத்தை சொல்லுகின்றேன். அதில் எல்லாம் வருகின்றன. அதுதான் வரலாறு, புவியியல். ஞானம், யோகம் இரண்டும் நொடியின் வேலை. நாம் ஆத்மாக்கள் நாம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவ்வளவுதான். இதில் முயற்சி இருக்கிறது. நினைவு யாத்திரையில் இருப்பதால் சரீரத்தின் நினைவு அப்படியே மறந்து கொண்டே போகிறது. மணிக்கணக்கில் அப்படி அசரீரியாக அமர்ந்தால் எவ்வளவு தூய்மையாவீர்கள்?
மனிதர்களில் சிலர் 6 மணி நேரமும் சிலர் 8 மணி நேரமும் இரவில் உறங்குகின்றார்கள். அப்போது அசரீரியாகின்றார்கள். அந்த நேரம் எந்த விக்கர்மமும் நடப்பது இல்லை. ஆத்மா களைத்து உறங்குகின்றது. அதற்காக அந்த நேரம் பாவங்கள் அழிவது கிடையாது. அது உறக்கம். விக்கர்மம் எதுவும் நடப்பதில்லை. தூங்கவில்லை என்றால் பாவமே செய்து கொண்டிருப்பார்கள். அதனால் உறக்கமும் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. இப்போது நான் தூங்குகின்றேன், அசரீரி ஆகின்றேன் என நாள் முழுவதும் சேவை செய்த பிறகு ஆத்மா சொல்லுகிறது. உங்களுக்கு சரீரம் இருக்கும்போது அசரீரி ஆக வேண்டும். நான் ஆத்மா இந்த சரீரத்திலிருந்து வேறாக சாந்த ஸ்வரூபத்தில் இருக்கின்றேன். ஆத்மாவின் புகழை ஒருபோதும் கேட்டிருக்க மாட்டீர்கள். ஆத்மா சத் சித் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறது. சத்தியமானவர், சைத்தன்யமானவர், சுகம் சாந்தியின் கடலானவர் என பரமாத்மாவிற்கு புகழ் பாடுகின்றார்கள். இப்போது உங்களை மாஸ்டர் என்று சொல்லுவார்கள். குழந்தையை மாஸ்டர் என்றும் சொல்லுகின்றார்கள். தந்தை யுக்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். அதற்காக முழு நாளும் தூங்க வேண்டும் என்பது கிடையாது. நீங்கள் நினைவிலிருந்து பாவங்களை அழிக்க வேண்டும். முடிந்த அளவு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அதற்காக தந்தை நம்மீது இரக்கம் அல்லது கிருபை காட்டுகின்றார் என்பது இல்லை. கருணையுள்ள மகாராஜா என்பது அவருடைய புகழ். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற்றுவது அவரது பாகம். மனிதர்கள் புகழ் பாடுகின்றார்கள். நீங்கள் புகழ் மட்டும் பாடக்கூடாது. இந்த பாடல்கள் எல்லாம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகின்றன. பள்ளிக்கூடத்தில் எப்போதாவது பாடுகின்றார்களா என்ன? குழந்தைகள் அமைதியாக அமர்ந்திருப்பார்கள். டீச்சர் வரும்போது எழுந்து நிற்பார்கள். பிறகு உட்காருவார்கள். எனக்கு கற்பிக்கும் பாகம் கிடைத்திருக்கின்றது. கற்பித்தே ஆக வேண்டும் என்று இந்த தந்தை சொல்லுகின்றார். குழந்தைகள், நீங்கள் எழுந்து நிற்க வேண்டிய அவசியமில்லை. ஆத்மா அமர்ந்து கேட்க வேண்டும். உங்கள் விஷயமே முழு உலகத்திலிருந்தும் வேறானது. நீங்கள் எழுந்து நில்லுங்கள் என குழந்தைகளுக்கு சொல்லுவாரா என்ன? இல்லை. அப்படி பக்தி மார்க்கத்தில் சொல்லுகின்றார்கள். இங்கே இல்லை. தந்தை தானே எழுந்து நின்று நமஸ்தே செய்கின்றார். பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் தாமதமாக வந்தால் வெளியே நிற்கச் சொல்லி தண்டனை தருவார்கள். அதனால் தாமதமாக செல்ல மாணவர்களுக்கு பயம் வரும். இங்கே பயத்தின் விஷயமே இல்லை. தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். முரளி கிடைத்து கொண்டே இருக்கிறது. அதை ரெகுலராக படிக்க வேண்டும். முரளி படித்தால் உங்களுக்கு பிரசன்ட் போடப்படும். இல்லை என்றால் ஆப்சென்ட் போடப்படும். ஏனென்றால் உங்களுக்கு மிக ஆழமான விஷயங்களை சொல்லுகின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். நீங்கள் முரளியை தவறவிட்டால் அந்த ஞான பாயிண்டுகள் கிடைக்காமல் போய்விடும். இவை புதிய விஷயங்கள். இவற்றை உலகில் யாரும் அறியவில்லை. உங்கள் சித்திரங்களை பார்த்து ஆச்சரியப்படுகின்றார்கள். அவை எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. பகவான் சித்திரத்தை உருவாக்கி இருக்கின்றார். உங்கள் இந்த சித்திரசாலை புதியது. பிராமண குலத்தில் யார் தேவராவாரோ அவரது புத்தியில் மட்டுமே அமரும். இது சரி என்று சொல்லுவார்கள். கல்ப முன்னரும் நாம் படித்தோம். பகவான் நிச்சயம் கற்பிக்கின்றார். பக்தி மார்க்க சாஸ்திரங்களில் முதல் நம்பரில் இருப்பது கீதை. ஏனென்றால் இதுதான் முதலாவது தர்மம். அரை கல்பத்திற்கு பிறகு அதற்கும் மிக பிற்காலத்தில் அடுத்த சாஸ்திரம் உருவாகிறது. முதலில் ஆபிரகாம் வந்தார். தனியாக இருந்தார். பிறகு ஒருவரிலிருந்து இருவர், இருவரிலிருந்து 4 ஆனார்கள். எப்போது தர்மம் வளர்ந்து வளர்ந்து 1-1.5 லட்சமாக பெருகுவார்களோ அப்போது சாஸ்திரங்கள் போன்றவற்றை உருவாக்குவார்கள். அந்த தர்மத்தின் பாதி நேரத்திற்கு பிறகே உருவாக்கியிருப்பார்கள். கணக்கு பார்க்க முடியும். குழந்தைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். தந்தையிடமிருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது. தந்தை நமக்கு சிருஷ்டி சக்கரத்தின் முழு ஞானத்தை புரிய வைக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். இது எல்லையற்ற வரலாறு புவியியல். இங்கே உலகின் வரலாறு புவியியல் புரிய வைக்கப்படுகின்றது. இதை வேறு யாரும் புரிய வைக்க முடியாது என்பதை எல்லோருக்கும் சொல்லுங்கள். அவர்கள் உலக வரைபடத்தை உருவாக்குகின்றார்கள். எனினும் அதில் இந்த லக்ஷ்மி நாராயணனின் ஆட்சி எப்போது இருந்தது, எவ்வளவு காலம் இருந்தது என்பதை எங்கே காட்டுகின்றார்கள்? உலகம் ஒன்றுதான். பாரதத்தில்தான் ராஜ்யம் செய்துவிட்டு சென்றார்கள். இப்போது இல்லை. இந்த விஷயங்கள் யாருடைய புத்தியிலும் இல்லை. அரைக்கல்பத்தின் ஆயுளை நீளமாக 1,00,000 வருடங்கள் என்று சொல்லுகின்றார்கள். இனிமையிலும் இனிய குழந்தைகள், உங்களுக்கு அதிக சிரமம் எதையும் கொடுப்பதில்லை. தூய்மையாக வேண்டும் என்று தந்தை சொல்லுகின்றார்.
தூய்மையாவதற்காக பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு அலைந்து திரிந்தீர்கள்? அப்படி அலைந்து அலைந்து 2500 வருடங்கள் ஓடிவிட்டன என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். இப்போது மீண்டும் ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்க தந்தை வந்திருக்கின்றார். உங்களுக்கு இந்த நினைவே இருக்கிறது. உலகம் பழையதிலிருந்து புதியதாகவும் பிறகு புதியதிலிருந்து பழையதாகவும் நிச்சயம் மாறுகிறது. இப்போது நீங்கள் பழைய பாரதத்தின் எஜமானர்களாக இருக்கின்றீர்கள். பிறகு புதிய பாரதத்திற்கு எஜமானர்கள் ஆவீர்கள். ஒரு பக்கம் பாரதத்திற்கு அதிக புகழ் பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள், இன்னொரு பக்கம் அதிக நிந்தனை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த பாடல்களும் உங்களிடம் இருக்கின்றன. இப்போது என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள். இந்த 2 பாடல்களையும் கேட்க வைக்க வேண்டும். ராமராஜ்யம் எங்கே, தற்போது ராஜ்யம் எங்கே என்பதை நீங்கள் சொல்ல முடியும். தந்தை ஏழை பங்காளன். ஏழைகளின் மகள்களே கிடைப்பார்கள். செல்வந்தர்களுக்கு அவர்களின் போதை இருக்கிறது. கல்பம் முன்னர் யார் வந்திருப்பார்களோ அவர்களே வருவார்கள். கவலைப்படுவதற்கு எந்த விஷயமும் இல்லை. சிவபாபாவிற்கு ஒருபோதும் எந்த கவலையும் ஏற்படுவது இல்லை. தாதாவிற்கு ஏற்படும். தான் நம்பர் 1 தூய்மை ஆக வேண்டுமென இவருக்கு தன்னை பற்றிய கவலை இருக்கிறது. அதாவது பிரம்மா பாபாவிற்கு. இதற்கு மறைமுக முயற்சி தேவை. சார்ட் வைப்பதின் மூலமாக இவரது முயற்சி அதிகமாக இருப்பதை புரிந்து கொள்ளலாம். டைரி வையுங்கள் என்று தந்தை எப்போதும் புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். பல குழந்தைகள் எழுதவும் செய்கின்றார்கள். சார்ட் வைப்பதால் அதிக முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த யுக்தி மிக நன்றாக இருக்கிறது. அதனால் எல்லோரும் செய்ய வேண்டும். டைரி வைப்பதால் உங்களுக்கு மிகுந்த நன்மை ஏற்படும். டைரி வைப்பது என்றால் தந்தையை நினைவு செய்வது. அதில் தந்தையின் நினைவை எழுத வேண்டும். டைரியும் உதவி செய்யும். முயற்சி நடக்கும். குறித்து வைப்பதற்காக லட்சத்தில் கோடிகளில் டைரிகளை உருவாக்குகின்றார்கள். அனைத்திலும் முக்கிய விஷயமாக இதை குறித்து வைக்க வேண்டும். இதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அந்த நேரமே டைரியில் எழுத வேண்டும். இரவில் கணக்கு வழக்கு எழுத வேண்டும். அப்போது நமக்கு நஷ்டம் ஏற்படுவது தெரிய வரும். ஏனென்றால் பல பிறவிகளின் விக்கிரமங்களை அழிக்க வேண்டும். தன் மீது கருணை அல்லது கிருபை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று தந்தை வழி சொல்லுகின்றார். டீச்சரோ கற்பிப்பார், ஆசீர்வாதம் காட்ட மாட்டார். ஆசீர்வாதம், கிருபை, இரக்கம் போன்றவற்றை கேட்பதற்கு பதிலாக சாவது மேல். யாரிடமிருந்தும் பைசாவும் கேட்கக்கூடாது. குழந்தைகளுக்கு முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. நாடகப்படி யார் கல்ப முன்னர் விதை போட்டார்களோ, ஆஸ்தி பெற்றார்களோ அவர்கள் தாமே செய்வார்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். நீங்கள் எந்த காரியத்திற்காகவும் கேட்கக்கூடாது. செய்யாதவர்கள் பெறமாட்டார்கள். மனிதர்கள் தானம் புண்ணியம் செய்தால் பதிலுக்கு கிடைக்கின்றது தானே. ராஜாவின் வீட்டில் அல்லது செல்வந்தரின் வீட்டில் பிறவி கிடைக்கும். யாருக்கு செய்ய வேண்டுமோ அவர் தாமாகவே செய்வார். நீங்கள் கேட்கக்கூடாது. கல்ப முன்னர் யார் எவ்வளவு செய்தார்களோ நாடகம் அவர்களை செய்ய வைக்கும். கேட்பதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? சேவைக்காக உண்டியல் நிறைந்து கொண்டே இருக்கும் என்று தந்தை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். பைசா கொடுங்கள் என குழந்தைகளிடம் நாம் கேட்க மாட்டோம். பக்தி மார்க்க விஷயங்கள் ஞான மார்க்கத்தில் இருப்பதில்லை. கல்ப முன்னர் யார் உதவி செய்தார்களோ அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் ஒருபோதும் கேட்கவே கூடாது. நீங்கள் சந்தா எதையும் வாங்கி ஒன்று சேர்க்கக்கூடாது என்று தந்தை சொல்லுகின்றார். அதை சந்நியாசிகள் செய்கின்றார்கள். பக்தி மார்க்கத்தில் கொஞ்சம் கொடுத்தாலும் அதற்கு பதிலாக ஒரு பிறவிக்கு கிடைக்கின்றது. இங்கே பிறகு பல பிறவிகளுக்கு கிடைக்கின்றது. ஜென்ம ஜென்மங்களுக்கும் கிடைக்கின்றது. அதனால் ஜென்ம ஜென்மங்களுக்கும் பெறுவதற்கு அனைத்தையும் கொடுப்பது நல்லதுதானே. இவரது பெயர் போலா பண்டாரி. நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றி மாலையில் மணியாக கோர்க்கப்பட முடியும். பொக்கிசங்கள் நிறைந்துவிடும். கவலையும் துன்பங்களும் பறந்துவிடும். அங்கே ஒருபோதும் அகால மரணம் ஏற்படுவது இல்லை. இங்கே மனிதர்கள் மரணத்தைக் கண்டு எவ்வளவு பயப்படுகின்றார்கள். ஏதாவது ஏற்பட்டால் மரணம் நினைவுக்கு வருகின்றது. அங்கே இந்த எண்ணமே இருக்காது. நீங்கள் அமரபுரிக்கு செல்லுகின்றீர்கள். இது சீச்சி மரணலோகம். பாரதமே அமரலோகமாக இருந்தது. இப்போது மரணலோகமாக இருக்கிறது. உங்கள் அரை கல்பம் மிகச் சீச்சியாக கடந்து சென்றது. கீழே இறங்கி வந்து கொண்டே இருந்தீர்கள். பிரம்மா பாபா அனுபவி நாலாபுறமும் சுற்றி வந்திருக்கின்றார். வெண்மையிலிருந்து கருப்பாகி இருக்கின்றார். கிராமத்தில் இருந்தார்.
சொல்லப்போனால் இந்த முழு பாரதமும் கிராமம். இந்த கிராமத்து சிறுவர்களே நாம் உலகத்தின் எஜமானர் ஆகின்றோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். அதற்காக நாம் பாம்பேயில் வசிப்பவர்கள் என நினைக்க வேண்டாம். சொர்க்கத்திற்கு முன்பாக பாம்பே என்ன? ஒன்றுமே கிடையாது. ஒரு கல்லுக்கு கூட சமமில்லை. கிராமத்து சிறுவர்கள் நாம் அனாதைகள் ஆகிவிட்டோம். இப்போது மீண்டும் நாம் சொர்க்கத்தின் எஜமானர்களாகின்றோம். எனவே மகிழ்ச்சி இருக்க வேண்டும். பெயரே சொர்க்கம். எவ்வளவு வைர மணிகளை மாளிகைகளில் பதிக்கின்றார்கள். சோமநாத் கோவிலும் எவ்வளவு தங்கம் வைரங்களால் நிறைந்து இருந்தது. முதலில் சிவன் கோவிலையே கட்டுகின்றார்கள். எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தார்கள். இப்போது பாரதம் கிராமமாக இருக்கிறது. சத்தியுகத்தில் அளவற்ற செல்வம் இருந்தது. இந்த விஷயங்கள் உங்களைத் தவிர உலகில் வேறு யாருக்கும் தெரியாது. நேற்று நாங்கள் மகாராஜாக்களாக இருந்தோம், இன்று ஆண்டிகளாக இருக்கின்றோம் என்று நீங்கள் சொல்வீர்கள். மீண்டும் உலகின் எஜமானர் ஆகின்றீர்கள். குழந்தைகள், உங்களுக்கு கிடைக்கும் பாக்கியத்திற்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். நாம் கோடி மடங்கு பாக்கியசாலிகள். நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாம் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், விக்கர்மங்களிலிருந்து தப்பிக்க இந்த சரீரத்தில் இருந்து கொண்டே அசரீரியாவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நினைவு யாத்திரை அப்படி இருக்க வேண்டும். அதனால் சரீர உணர்வு மறந்து கொண்டே போக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஞான சிந்தனை செய்து ஆஸ்திகர் ஆக வேண்டும். முரளியை ஒருபோதும் தவறவிடக்கூடாது. தனது முன்னேற்றத்திற்காக டைரியில் நினைவு சார்ட் குறித்து வைக்க வேண்டும். வரதானம், ஆன்மீக சக்தியை ஒவ்வொரு காரியத்திலும் பயன்படுத்தும் யுக்தி நிறைந்த ஜீவன் முக்தர் ஆகுக. இந்த பிராமண வாழ்வின் விசேஷமே ஆன்மீகம். ஆன்மீகத்தின் சக்தியால் தன்னையும் மற்ற எல்லோரையும் மாற்ற முடியும். இந்த சக்தியால் அநேகவித உலகிய பந்தனங்களிலிருந்து முக்தி கிடைக்கின்றது. எனினும் ஒவ்வொரு செயலிலும் லூசாவதற்கு பதிலாக யுக்தி நிறைந்தவராகி ஆன்மீக சக்தியை பயன்படுத்துங்கள். மனம், சொல், செயல் மூன்றிலும் ஒரே நேரத்தில் ஆன்மீகத்தின் சக்தியை அனுபவம் செய்யுங்கள். யார் மூன்றிலும் யுக்தி நிறைந்தவரோ அவரே ஜீவன் முக்தர். ஸ்லோகன், சத்தியத்தின் விசேஷத்தால் மகிழ்ச்சியையும் சக்தியையும் அனுபவம் செய்து கொண்டே செல்லுங்கள். அவ்யக்த சைகை, அசரீரி மற்றும் விதேகி ஸ்திதியின் பயிற்சியை அதிகமாக்குங்கள். என்ன சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கின்றனவோ மற்றும் வரவிருக்கின்றனவோ அவற்றில் விதேகி ஸ்திதியின் பயிற்சி அதிக தேவை. எனவே மற்ற எல்லா விஷயங்களையும் விட்டுவிட்டு இது நடக்காது, இது நடக்காது, என்ன நடக்கும் என்ற கேள்விகளை விட்டுவிடுங்கள். இப்போது விதேகி ஸ்திதியின் பயிற்சியை அதிகமாக்குங்கள். விதேகி குழந்தைகளுக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனையும் பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. ஓம் சாந்தி.